இதுக்கு முன்ன காங்கிரஸுக்கு வந்து திமுக இவ்வளோ பெரிய டக்கப் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்களா? திமுக கொடுக்குற இடத்த வாங்கிப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 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 பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்ன நிலைமை? இன்னைக்கு ராகுல் காந்தி கேரளாவில் என்ன பேசியிருக்காரு? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு காங்கிரஸ் சொல்லுது, ராகுல் காந்தி சொல்றாரு. நாளைக்கு திமுகவுக்கு உறவு இருக்குன்னு அவர் சொல்றதுக்கு முன்னே இப்போ கூட்டணியை பிடிச்சி இவங்க 3 சீட்டு ஒரு MP சீட்டை கொடுத்து தக்க வச்சுட்டாங்க. இல்லைன்னா இந்த தேர்தலையும் ஒரு தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த கூட்டணியை வலிமையான கூட்டணி, அந்த கூட்டணி இணக்கமான கூட்டணி, இது கொள்கை கூட்டணி அம்பக்கு, இதெல்லாம் சும்மா தேர்தலுக்காக நாங்கள் என்ன சொல்றேன். நான் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறேன். இப்போ எந்த இடத்துலையும் வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர்ல இருந்து காங்கிரஸ் வந்து அகற்றிடும், இல்ல ஸ்டாலின் வந்து பின்னாடி இப்ப இருக்கிறாரு ஆனா பின்னாடி வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு எந்த குற்றச்சாட்டு இல்ல. அதிமுக மேல அந்த ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதனால அதுக்கு உதாரணத்தையும் சொல்றாங்க. பீகாரை வந்து அவங்க பீகாரை சொல்லும், மகாராஷ்டிராவை சொல்லிட்டோம், அவங்க எது வேணா சொல்லட்டுங்க. ஆனால் இவங்க சொல்ற அளவுக்கு அதிமுகவில் எந்த பலகீனமும் இல்லை. அவங்க நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்காரு. முதல்ல அவர் வந்து அவர் கட்சியை கூட்டணியை பார்க்காம வேலை வெட்டி விட்டுட்டு இன்னைக்கு தேர்தலில் இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து பதட்டத்தில் ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அதிமுக பொதுச் செயலாளர் மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணுதான். அந்த மாற்றணும்னு போய் அங்கே போய் காலில் விழுந்து கிடந்த பன்னீர்செல்வத்தை பக்கத்தில் வச்சுட்டு இது சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி மாற்றிருந்தா பன்னீர்செல்வத்தை தானே கொண்டு வந்திருக்கணும். பன்னீர்செல்வத்தை விட ஒரு அடிமை வந்து பாரதிய ஜனதா கட்சி கிடைச்சிருப்பாங்களா? அதிமுகவில் மறுபடியும் ஏன் சேர்ந்தீங்கன்னு சொல்ல பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு, சேர்ந்த நான் கட்சிக்காகவோ கொள்கைக்காகவோ மக்களுக்காகவோ தொண்டர்களுக்காகவோ சேரலன்னு சொன்ன அதிகாரம் இல்லாத துணை முதல்வர் பதவி அவங்க சொன்னதுனால ஏத்துக்கிட்டேன்னாருல்ல. அப்படியாப்பட்ட ஆளே இங்க வந்து இன்னைக்கு பொதுவாகவே என்ன பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க? அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் அறிஞர்கள், அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி ஏமாந்தாரு, அவர் சேர்த்து வச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க, சேர்த்து வைக்கல, பாரதிய ஜனதா ஏமாத்திட்டுன்னு சொல்றாருல்ல. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்த்து வைக்க நினைச்சிருந்தா பன்னீர்செல்வத்தில் பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி சொல்றது அதிமுகவில் நடக்கும்னா இது நடந்திருக்கணும், அது நடந்திருக்கணும்ல.